ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அப்படின்ற ஒரு டாக் எப்பவுமே இருக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, எதிரி எதிரி தான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. அரசியல் வட்டாரங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக விசஸ் விசிக. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, விசிக என்ன ஸ்டாண்டுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க வரவே மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுல அவங்க இருக்கிறாங்க. பாமக என்ன சொல்றதுன்னா, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த தமிழ்நாட்டையே ஆள்ற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நம்மள பிரிச்சு வைக்கிறாங்க. வாங்க ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமகவுடைய ஹிஸ்டரி எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க நயவஞ்சகமா பேசுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, கட்சி ஓட் பேங்க வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்துல யார்கிட்ட கூட்டணி பேரம் பேசுற அளவுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமை எடுத்திருக்கேன். எனக்கு பாசிசம் உள்ள வரக்கூடாது அப்படின்ற அதே போல சாதியை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இப்படின்னு இருக்கிற ஒரு கொள்கையில இருக்கிற ஒரு சில கட்சிகளோட நான் கூட்டணியில வரமாட்டேன். அந்த கூட்டணி சப்போஸ் இப்போ அவர் திமுக கூட்டணியில இருக்காரு. திமுக கூட்டணியில பாமக வந்தாலும் நான் வெளியேறதுக்கு தயங்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க வேண்டாம். அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல திருமாவளவன் இருக்காரு. கொஞ்ச நாளுக்கெல்லாம் முன்னாடி பல வருடங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா, விசிக, பாமக 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, சண்டைகள் அந்த அளவுக்கு ஒரு சண்டை நிலவரமாவே போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஸ்மூத்தான ஒரு நிலைமையில இருந்தாங்க. இவருக்கு அவர் பேச்சு போ மாட்டாரு, இவர் பேச்சு வர மாட்டாரு. அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தது. இப்ப என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன பதிலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக மொத்தமே அவங்க வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு சட்டசபையில முதற்கொண்டு, பொதுவெளியில முதற்கொண்டு அவங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்தா என்ன கதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல என்ன பண்ணாரு, ஐயா நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அது நிக்கவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க நடத்துறது தவறு அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. சோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா யாரு நடத்தணும், மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையை உச்சநீதிமன்றம் முதற்கொண்டு மற்றவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு முதல்ல ஜனத்தொகை கணக்கு எடுக்கணும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா தான் அந்த நடத்திட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு தகவலை உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லுது. சோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய வேலை பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய வேலையா தான் இருக்கு. மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்துட்டு இவ்வளவு தொகை மக்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு குதுனா அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலை என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ராகுல் காந்தி கூட என்ன சொன்னாருன்னா, தேர்தல் இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையாவே கொடுத்தாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனா பாஜக அதை கொடுத்ததானா, கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விடாம பாஜக ஒரு போக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாடாளுமன்றத்துல திமுகவும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்ற ஒரு குரலை எழுப்பி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த குரலுக்கு செவிசாச்சு இருக்கா மத்திய அரசு அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா இங்க நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அரசியல் நாடகம் ஆடுறதுக்காக இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு பாமக சார்பா சட்டசபையில கோரிக்கை வச்சாங்க. அதற்கு தெல்ல தெளிவா டீடைலா நம்ம என்ன பண்ணாரு, நம்ம முதல்வர் ஐயா சொல்லிட்டாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது தமிழ்நாடு அரசு நடத்துறது அது வேஸ்ட்டுங்க, எடுத்தாலும் அது நிக்காது. அது உதாரணத்துக்கு நம்ம நிதிஷ்குமார் ஐயா கூட பண்ணிட்டாரு. உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவா வழிகாட்டி எல்லாம் பண்ணிருக்கு. சோ மத்திய அரசு தான் நடத்தணும், நம்ம நடத்தினாலும் அது வேஸ்ட் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை டீடைலா சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இங்க தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு பாமகவும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் நம்ம திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படி சொல்றது, சவுக்கால அடிச்ச மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம், சொல்லியிருக்காரு. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியா இருக்காருல்ல, ஏன் நாடாளுமன்றத்துல ஒரு குரல் கொடுக்க கூடாது? சட்டசபையில தான் குரல் கொடுக்கணுமா பாமக, நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்காதா? நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்து மோடி அரசு நிர்பந்திக்க கூடாதா
அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாதா? ஏன் அன்புமணி வந்து கொடுக்கல? இங்க வந்து அவர் அரசியல் நாடகம் ஆடுறாரு. தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தல் நடக்கிற நேரத்துலதான் இப்பதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அதே போல இடஒதுக்கீடு பிரச்சனை எடுப்பாங்க. சோ இது மாதிரி பிரச்சனைகளை எடுத்து எதனா ஒரு அரசியல் கட்சி கிட்ட ஆதாயம் பார்க்கறதுக்காக இவங்க பாமக தொடர்ந்து என்ன பண்றாங்க, இது மாதிரி தான் வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்கள் ஏன் நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கல? மத்தியில ஆளுகிற மோடி அரசு கூட்டணியில் இருக்கிற பாமக ஏன் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சரமாரியான கேள்வி கேட்டிருக்காரு. உண்மைதானங்க? பாஜக கூட்டணியில இவங்க இருக்காங்க. நாடாளுமன்றத்துல எம்பியாவும் நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. ஏன் இவர் அங்க குரல் கொடுக்காம இங்க சட்டசபையில தமிழ்நாட்டுல மட்டும் குரல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. சோ இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் டிராமா, தேர்தல் டிராமா அப்படின்ற ஒரு புள்ளியில தான் வந்து நிக்குது. சோ பாமக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடஒதுக்கீடு பிரச்சனை பத்தி பேசுவாங்க. இது மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுவாங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாமக வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு, வன்னியர் மக்களுக்கான உரிமைகள் அதை பத்தி தொடர்ந்து வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து இவங்களுக்கு வேணும் அப்படின்றது. ஏன்னா செதறி போயிடக்கூடாதுல்ல. அதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு டிராமாக்கெல்லாம் ஆடுவாங்கன்றத நம்ம வரலாற்று கதைகளாகவே நம்ம என்ன பண்றோம் படிச்சுட்டு வரோம். சோ பாமக பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் நேரத்துல வந்து எதனா ஒரு பிரச்சனை கிளப்பி கூட்டணி பேரம் நடத்துறதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, நாங்களும் கட்சியில இருக்கோம் அப்படின்ற காட்டுறதுக்காக இவங்க ஒரு சிலமான ஆட்டத்தை டிராமாங்களை ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சர்ற மாதிரியா சாடி இருக்காரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்மையிலே அவருக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்பா அப்படின்ற ஒரு கோரிக்கை ஆசை கொள்கையாவும் இருந்ததுன்னா முதல்ல போய் என்ன பண்ணுங்க, உங்க கூட்டணியில இருக்க நீங்க அவங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கீங்க, போய் மோடிக்கு அழுத்தம் கொடுங்க, நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கோ குரல் எழுப்புறதுக்கோ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அந்த ஒரு கட்ஸ் இல்ல. இங்க வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, குரல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில தெளிவா சொல்லிட்டாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்காது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் எழுப்பின்னு இருக்காரு. ஆனா மேல மத்தியில போயிட்டு நாடாளுமன்றத்திலயோ இல்ல மோடி அரசு கிட்டயோ போயிட்டு இவங்க வந்து நிர்பந்திக்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னா இல்லவே இல்லை. அழுத்தத்தை கொடுங்க, நீங்க சாதிவாரி கணக்குப்படி நடத்துங்க, நான் கூட்டணியில இருக்கிறேன், இல்லக்கடி நான் கூட்டணியில இருந்து வெளியே வருவேன், அழுத்தத்தை கொடுங்க. யாரு வேண்டான்னு சொன்னா போய் அங்க போய் கொடுங்க ஐயா. அதை கொடுக்கறத விட்டுட்டு இங்க வந்துகிட்டு நீங்க வந்து பூச்சாண்டி வேலை காட்டுறீங்கன்னா எந்த அர்த்தத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் சரமாரியா வந்துட்டு இருக்கு. சோ அன்புமணி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? உண்மையே சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு போயிட்டு என்ன பண்ணோம், ஒரு அழுத்தத்தை கொடுக்கட்டும், கூட்டணியில இருந்து நாங்க விலகுறோம், நீங்க சாதிவாரி கணக்கு நடத்தலைன்னா நாங்க விலகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுங்க, நாடாளுமன்றத்தை குரல் எழுப்புங்க. கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, சாதிவாரி கணக்கு நடத்தி, ஏன்னா ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் மத்திய அரசு தான் என்ன பண்ணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது ஸ்டாண்டர்டா நிற்கும் அப்படின்றது தான் உச்சநீதிமன்றவுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள்ல இருக்கு. சோ இப்போ அன்புமணி அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க நிலவுது. உண்மையிலேயே வந்து இங்க தமிழ்நாட்டுல நீங்க குரல் கொடுக்கறத விட மத்தியில போய் குரல் கொடுங்க, மோடி கிட்ட போய் அழுத்தம் கொடுங்க அப்படின்ற ஒரு குரல் தான் அதிகமா அன்புமணி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு திருமாவளவன் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. மத்தியில போயிட்டு நீங்க குரல் கொடுங்க, நாடாளுமன்றத்துல போய் குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.